18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, இப்போதே நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன். நான் சொன்னதை கேட்டு முடித்த 1 மணி நேரத்தில் நீயே சற்றும் எதிர்பாராத இடத்துல இருந்து உனக்கான நல்ல செய்தி உன் மனசு குளிரும்படியாக உன்னை நோக்கி வந்து சேரும். நீ என்னதான் எல்லாருக்கும் விட்டு கொடுத்து அனுசரித்து தாழ்ந்து நடந்துக்கிட்டாலும், எல்லாருக்கும் ஓடி ஓடி போய் உதவி செஞ்சாலும், யாருமே உன்னை நல்லவன்னு சொல்கிறதும் இல்லை, நல்ல பேர் எடுக்கவும் உன்னால் முடியலைன்னு தானே நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. எப்போவுமே உன் மனசாட்சிக்கு விரோதமான செயலை செய்யாமல், அடுத்தவங்க யார் என்ன நினச்சாலும் அதை பற்றி கவலைப்படாமல், முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நன்மை செய். தானாகவே உனக்கு நல்ல பேர் கிடைக்கும்படியும், உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறும்படியும், உன்னை சுற்றி இருக்கவங்களும் உன் அருமை பெருமையை புரிஞ்சு உன்னை தேடி வரும்படியும், உன்னை படைச்ச கருப்பன் உனக்கு துணையாக இருந்து மாற்றங்களை உருவாக்குவேன். நானே உனக்கு உதவி செய்ய தயாராக இருக்கும்போது உனக்கு எதற்கு பயம்? என்னை நம்பியும் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் குறையிறையே நினச்சி வருத்தப்படாத. உன் கைகளில் என்ன கிடைக்கணுமோ அதை கிடைக்க வச்சு, உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வர்றதுக்கு என்ன நடக்கணுமோ அதையும் நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். மனசு கோபத்தில் இருக்கும்போது சுற்றி என்ன நடந்தாலும் அதை கவனிக்க முடியாது. அதே போல் தண்ணி கொதிக்கும் போது அந்த கொதிக்கிற நீரில் எந்த காட்சிகளும் தெளிவாக தெரியாது. அமைதியாக இருக்கிற நீரில் முகம் தெளிவாக தெரிவது போல, கோபமில்லாத மனசில் தான் எல்லா விஷயங்களையும் சரியாக புரிஞ்சுக்கவும் பொறுமையாக முடிவெடுக்கவும் முடியும். முதல்ல கோபத்தில் கொதிக்காமல் பொங்கி வலியாமல் எல்லாவற்றையும் அமைதியாக நிதானமாக யோசி. பக்குவத்தோடு நீ நடந்துக்கிட்டினா உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைச்சிடும் என் செல்லமே. யார் உனக்கு தீங்கு செய்ய நினச்சாலும் நீ எல்லாருக்கும் நல்லதையே செய்ய. அதன் மூலமாக நீ இன்னும் இன்னும் அவர்களிடம் நெருக்கமாக ஆகி அவங்க விஷயத்தையும் நடத்தி தர முடியும். உன் வேலையில் இருக்க சிக்கலையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ கஷ்டப்பட்டு உழைக்கிறதும் வேலை செய்கிறதும் முயற்சி செய்கிறதும் சரியான நேரத்தில் அதற்குரிய பலனை சரியாக கொடுத்தே தீரும். என்னை நம்பாதவங்களுக்கே நான் எவ்வளவோ உதவி செய்கிறேன். அப்படி இருக்கும்போது என்னை நம்பி வாழ்ந்து வரும் உனக்கு உதவி செய்யாமல் உன்னை கை விட்டுடுவேனா என்ன? மனசு வருத்தப்படாமல் தைரியமாக இரு. உன்னை யாருமே புரிஞ்சுக்கலையேன்னு யோசிக்காம, ஏதோ ஒரு காரணத்தோடு தான் நான் உன்கிட்ட இருந்து அவங்கள தள்ளி வச்சிருக்கேங்கிறத புரிஞ்சுக்கோ. கவலை இல்லாமல் ஆக வேண்டியதை பாரு. எல்லாரும் எப்போதும் உன் கூடவே இருந்தாங்கன்னா உன்னால் சரியாக சிந்திக்கவோ சிறப்பான முயற்சிகளை கடுமையாக செய்யவோ முடியாமல் போயிடுனுதான் ஒரு சிலரை உன் வாழ்க்கையிலிருந்து தள்ளி வச்சிருக்கேன். நீ எப்போதும் எந்த தடங்களும் சிக்கலும் பிரச்சனையும் இல்லாமல் நீ நினச்ச விஷயங்களை நோக்கி முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணுங்கிறது தான் இந்த கருப்பசாமியின் விருப்பம். ஒரு குடும்பத்தில் எல்லாரும் என்னை வணங்கினாதான் அவங்கள காப்பாற்றுவேன்னு இல்லை. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒருவர் என் மேலே நம்பிக்கை வச்சு வணங்கினாலும் அதற்கு பதிலாக அவங்க குடும்பத்தையே காப்பாற்றும் பொறுப்பை நான் ஏற்றுக்குவேன். அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் செய்த தவறுகளையும் பாவங்களையும் கர்ம வினைகளையும் குறைப்பதற்கு கூட நான் நல்ல வழியை காட்டுவேன் என் செல்லமே. நீ எதிர்பார்த்த பணம் உன் கைகளில் கூடிய சீக்கிரம் வந்து சேரும். உன் மன உளைச்சல் முழுவதையும் புரிஞ்சுக்கிட்ட நான் உன் கவலைகளிலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்க போகிறேன். நீ எதை பற்றியும் யோசித்து கவலைப்பட வேணாம். நீ நினைப்பது போல எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாக முடியதான் போகுது. வீணாக நீயும் குழம்பி உன்னை சுற்றி இருக்கவங்களையும் பதட்டமடைய செய்யாதே. யாராவது ஒரு நபர் மூலமாக நானே உன் வாழ்க்கையில் வந்து உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன்னை சந்தோஷப்படுத்த தான் போகிறேன். அதுவும் நீ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அந்த வெற்றி செய்தி உன் செவிகுளிர இப்போது வந்து சேரப்போகுது. நீ என்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல போகிறேன். நீ தைரியமாக உன்னுடைய கடமைகளை செஞ்சால் போதும். எது வேணும்னு என்கிட்ட கேட்டியோ அதை நிச்சயமாக உனக்கு கிடைக்க செய்வேன். உன் உடல் நலத்தில் மட்டும் நீ அக்கறை செலுத்து. வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு உனக்கு கஷ்டமாக இருக்கிற விஷயங்களை எல்லாம் நாளைக்கு உனக்கு பிடிச்சதாக சுலபமாக உனக்கு சாதகமாக
நான் மாற்ற தான் போகிறேன். நீ எப்போதும் நம்பிக்கை இழக்காம நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்க கற்றுக்கோ. நான் உனக்கு நல்லது நடக்கும் நடக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனால் உன் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் வரலையேன்னு நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது. நம்பிக்கையிலிருந்து அவசரப்படாதே. உன்னை எப்போது மகிழ வைக்கணும், எப்போது உனக்காக நீ கேட்டதை செஞ்சு தரணும்னு எல்லாமே இந்த கருப்பசாமிக்கு நல்லா தெரியும். கூடிய சீக்கிரம் விரைவிலேயே நீ மகிழும்படி உனக்கான நல்லதை நான் செய்கிறேன். சோர்வாக இருப்பதை விட்டுவிட்டு சுகமாக வாழ்வதற்கான வேலைகளை ஆரம்பி. நீ எப்போவுமே ஒருத்தருக்காக தான் பிரார்த்தனை செய்கிற. அவங்க நல்லா இருக்கணும், எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு என்கிட்ட கேட்குற. நீ இப்படி மற்றவங்களுக்காக என்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்யும்போது நான் இன்னுமே உன்னை நெருங்கி வந்து நீ கேட்ட விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் அழகாக சிறப்பாக நடத்திடுவேன்.